யார் என்று சொல்லி போதும் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் யார், நீங்கள் யார் என்கிற கேள்வி பொல்லாத ஆவி அங்கே இருந்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள். நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் நாம் யார் என்பதை சரியான ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. பொல்லாத ஆவி பிடித்த மனிதன் அந்த பொல்லாத ஆவியை துரத்தும்படியாக வந்தவர்களை கேட்கிறான். இயேசுவை தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் நாம் யார் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். பூமியினுடைய எல்லா நல்ல தன்மைகளை, சுவையான தன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஸ்தோத்திரம், மாற்றி சாபத்தை கொண்டு வந்த பிசாசுடைய கிரியைகளை மாற்றும்படியாக நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலகத்துக்கு இருளையும் அந்தகாரத்தையும் கொண்டு வந்து மனிதனுடைய இருதயத்தை அந்தகாரமாக்கி அவன் தான் செய்கிறது என்னவென்று சொல்லி தெரியாதபடிக்கு அவனுடைய கண்களை குருடாக்கி அவனுடைய வாழ்க்கையில் அசுத்தத்தையும் அருவருப்பையும் உண்டாக்கி அவனை நரகத்துக்கு நேராக மிகுந்த காரியர்களுக்கு நேராக நடத்துகிற இந்த பொல்லாத ஆவிகளுடைய சோத்திரம் அந்த உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை வெளிச்சங்களாக அந்த அந்தகாரத்தை அகற்றி பிரகாசிக்கிற வெளிச்சங்களாக வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் மத்தியிலே நாம் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற போது எந்தெந்த இடத்துல ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு பிரகாசிக்கிறோமோ அந்தந்த இடங்களில் உள்ள இருளெல்லாம் மாறுகிறது, இருட்டெல்லாம் மாறுகிறது, அந்தகாரம் எல்லாம் அகன்று போகிறது. அந்தகாரத்தின் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் மனம் திரும்பி வெளிச்சத்திற்கு ஓடி வருகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனுக்குள்ளால இருட்டு இருக்கிறதுனால அவன் வெளிச்சத்தை தேடி ஓடுகிறான். அந்த வெளிச்சம் எதுவாக இருந்தாலும் அதை நான் தரிசிக்க வேண்டும் சொல்லி ஓடுகிற கூட்டங்கள் அநேகம் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சங்களாக இருந்தால் அந்த வெளிச்சத்தை தேடி அநேக ஜனங்கள் வருவார்கள் என்பதைத்தான் நாம் கடந்த நாட்களில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நீங்கள் யார் என்கிற அந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு இன்னொரு காரியத்தை கூட நம்முடைய சிந்தனைக்கு தருகிறார். அதை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? முதலாவது சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லுகிறார். மூன்றாவது இன்னொரு காரியம் சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் சிறப்பானவர்கள், நீங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் மேன்மையானவர்கள் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பார்க்கிற விதம் வேற, மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதம் வேற. மனிதர்கள் நம்மை பார்க்கிற போது நம்மை குறைவுள்ளவர்களாக பார்க்கலாம், அற்பமானவர்களாக பார்க்கலாம், சொற்பமானவர்களாக பார்க்கலாம், ஸ்தோத்திரம் அவமானத்தின் சொருபிகளாக நம்மளை பார்க்கலாம், நிந்தனைக்கும் பரியாசத்துக்கு ஏற்றவர்களாக நம்மை பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை அப்படிப்பட்டது கிடையாது. தேவனுடைய பார்வை நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்க அது விரும்புகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஸ்தோத்திரம், நம்மை குறித்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அது ஏதுவாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் நம்மை குறித்து ஒரு தெளிவான அறிவை நாம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் சொன்னா, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கணும், நீங்க விசேஷித்த ஜனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரை பார்க்கலும் நம்மை ஆண்டவர் விசேஷித்தவர்களாக அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் மனிதனத்தில் வர அவருடைய பார்வைக்கு யாரும் அற்பமானவங்க கிடையாது. சிலரை பார்த்து அற்பமா நினைச்சாங்க. யோவான் 8வது அதிகாரத்துல ஒரு பாவமுள்ள ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்தி அவருடைய அற்பமா பேசுகிறாங்க. என்ன சொல்றாங்க? இயேசுவே, இவள் பாவியான ஸ்திரீ, இவள் பாவியான ஸ்திரீ, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்லி இருக்கிறாரு. அவளை கேவலமா பார்க்கிறாங்க, அவமானமா பார்க்கிறாங்க. ஆனா இயேசு அவளை அவமானமாக பார்க்கவில்லை, அவளை விசேஷித்தவளாக இயேசு பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவளுக்காக பரிதபித்தார். இயேசு அவளுக்காக தம்முடைய வார்த்தையை பேசினார். அவளுக்காக பேசின ஒருத்தர் வந்துட்டுனா இயேசு மட்டும்தான் அந்த இடத்துல. நமக்காக பேசுகிற ஒருத்தர் வந்துட்டுனா இயேசு மட்டும்தான் நமக்காக பேசுவார். அல்லேலூயா. வேற யாரும் பேச மாட்டாங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க கூட உங்களுக்காக பேச மாட்டாங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க கூட நீங்க உழைத்து நீங்க கொடுக்கிற சாப்பாடு சாப்பிடுகிறவர்களும் கூட உங்களுக்காக பேச மாட்டாங்க. ஆனா இயேசு உங்களுக்காக பேசுவார். என்ன, அவருக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம யாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. தாவீது யாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு அற்பமா தெரிஞ்சாங்க. தாவீது அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு, இவன் இங்கதான் இருக்க லாய்க்கு சொல்லி தெரிஞ்சு. ஆனா தேவனுக்கு மட்டும்தான் தெரிந்தது, இவன் ஆடு மேய்க்கல்ல, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை விசாரிப்பதற்கு ஆளுகை செய்வதற்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. யாருக்கு தெரியும் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், எங்க கொண்டு போவன் யாருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம். நம்ம விசேஷித்த ஆளாக கர்த்தர் பார்க்கிறார். இந்த சபையில வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் விசேஷமானவர்கள். கர்த்தர் விசேஷித்த விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அங்கீகரிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கீகரிக்காதவங்க நீங்க சும்மா இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாஸ்டர் அழகா சொல்றார், ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, ஆமென் சொல்லாதவங்கள நீங்க கொஞ்சம் பொறுமையா ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. சரி, நமக்கு சீக்கிரமா வேணுமா பொறுமையா வேணுமா? பொறுத்தது போது ஆண்டவரே, கொஞ்சம் பொங்கி வாங்க ஆண்டவரே, சீக்கிரமா வாங்க ஆண்டவரே. தாவீது சொல்றார், தாமதிக்காம வாங்க ஆண்டவர், தீவிரமா வாருங்க ஆண்டவரே. அப்ப நம்ம தீவிரமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோம், தீவிரமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோம், தீவிரமா ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம், தீவிரமா ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம விசேஷித்தவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் சொன்னால்,
அந்த மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலேயே நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிற போது 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாயத்து பறவைகளை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அதுக்கு விதைப்பும் கிடையாது, அறுப்பும் கிடையாது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. ஆனா அதே ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். நாளைக்கு என்ன நடக்குன்னு அதுக்கு தெரியாது, நாளைக்கு ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு தெரியாது. அதே ஆண்டவர் இருக்கிறாரு, போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்க்கல, நீ விசேஷமான ஆளு. எவ்வளவு ஆண்டவர் நேர்த்தியா சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? சோத்திரம் 10வது அதிகாரம் 31வது வசனம். பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாமே ஒவ்வொரு வசனத்தை எடுத்ததுன்னு ஒவ்வொரு டாபிக் நிறைய நேரம் உங்களுக்கு விளக்கலாம். ஆனா சீக்கிரமா போறேன். ஆனா சொல்லுகிறாரு பயப்படாதிருங்கள். ஏன் சொன்னா உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலைமுடி கழிதுன்னு சொல்றீங்களா? தேவ சித்தம் எல்லாம் ஒண்ணுமே நிச்சயம் அது வெளியே போகாது. ஸ்தோத்திரம். நீங்க தேவ சித்தத்துக்கு மாறாட்டு கழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னத்தெல்லாம் போட்டாலும் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒரே புலம்பல், எல்லாரும் தலைமுடி போகுது. தேவ சித்தம் இல்லாம தலையில ஒரு முடி கூட நிச்சயாது கீழே விட. சோதரன். இந்த அர்த்தம் வேற, அந்த அர்த்தம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா, நீங்க பயப்படாம தைரியமா இருக்கணும். ஏன்னா அவர் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு பாடு நிச்சயாது வராது சொல்லப்பட்டிருக்கிறத. ஆதலால் பயப்படாதீர்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பாருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொன்னா அடைக்கலான் குருவிக்கு எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காது. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இதுக்கு அடைக்கலமே கிடைக்காது. எங்கேயாவது போய் ஏதாவது வீட்டுக்குள்ள போயிருந்தா உடனே விரட்டி விட்டுருவாங்க, இல்லாட்ட அந்த கூடை பிரிச்சு விட்டுருவாங்க. ஆனா இதுக்கு எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காவிட்டாலும் எங்க போய் இருக்குன்னு சொன்னா நேர போய் 84வது சங்கீதம் 2வது 3வது வசனத்துல இருக்கிற மாதிரி நேர எங்க போயிருந்தா ஆண்டவருக்கு பீடத்துக்கு போயிரும், நேர தேவாலயத்துக்குள்ள மேல போயிரும், ஒப்பிரிக்கைக்கு போயிரும். அல்லேலூயா. அங்க இருக்கக்கூடிய தூரங்கள்ல, அங்க இருக்கக்கூடிய பீடங்கள்ல அங்க அதுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்ப எல்லா இடத்துல விரட்டினாலும் அங்க கிடைக்கும். இதே போலத்தான் அடைக்கலான் குருவி, பாதுகாப்பு இல்லாத அடைக்கலான் குருவிக்கு சுதர் அடைக்கலம் கிடைக்குது. அதை பார்க்கல நீ விசேஷித்தான். அல்லேலூயா. அதுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அதை விட நீ விசேஷித்தாளா இருக்கிறதுனால ஒன்ன நான் எப்படி பாதுகாப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. நீங்க ஆண்டவரோட கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம். நீங்க வெளியே போனீங்கன்னாச்சுன்னா சோத்திரம், அங்கே ஒரு போர்டு எழுதப்பட்டிருக்கிறோம், கரம் சிரம் புறம் நீட்டாதி. நீட்டுன்னு என்ன ஆகும்? கையை நீட்டினா கை போயிடும், தலையை நீட்டினா தலை போயிடும். அல்லேலூயா. பஸ்ல அப்படி எழுதி போட்டுப்பான், கரம் சிரம் புறம் நீட்டாதி. படிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் விட்டு வெளியே பேசின எப்ப நம்மளை காலி பண்ணலாம்னு சொல்லி பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான். சோதரன் இவன் தர கொஞ்ச நாளா சோத்திரம் சோத்திரம் சொல்லி நம்மளை விரட்டிட்டு இருந்தான் அப்படின்னு. நம்ம விசேஷித்த ஆளு, நமக்கு யாருக்கு இல்லாத ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்தியாவுடைய அதிகாரிகளுக்கும் ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். அன்னைக்கு ஓய்வு நாள்ல இயேசு அற்புதம் செய்தார். உடனே எல்லாரும் குற்றப்படுத்த பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு,
சோத்திரம். ஓய்வு நாள்ல உங்களில் ஒருவனுடைய ஆடு குழியில விழுந்தா தூக்கி விட மாட்டானா? கழுது குழியில விழுந்தா தூக்கி விட மாட்டானா? அதை பார்க்கல நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ குழியில கிடக்கூடிய ஆடையே தூக்கி விடுவதற்கு மனுஷனுக்கு மனசு இருக்குன்னு சொன்னா, நம்ம சில குழிகள்ல விழுந்து கிடக்கிறோம், சில பிரச்சனையில விழுந்து கிடக்கிறோம், சில போராட்டத்தில் விழுந்து கிடக்கிறோம், எழும்ப முடியாம கிடக்கிறோம். உங்களையும் ஆண்டவர் தூக்க மாட்டார். இன்னும் விசுவாசம் வர மாட்டேங்குது. எல்லாரும் அப்படி உம்முன்னு இருக்குங்க. அல்லேலூயா. சில கடன் பிரச்சனைங்கிற குழிக்குள்ள கிடக்குறீங்க, சில வியாதிங்கிற குழிக்குள்ள கிடக்குறீங்க, சில பிரச்சனை குழியில கிடக்குறீங்க, சில இதுவரையிலையும் உங்களால் எழும்ப முடியாத சில குழிகள் கிடக்கிறது, அதுல கிடக்கீங்க. சோத்திரம். ஆண்டவர் நிச்சயமா உங்களை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு மனிதன் வியாதிங்கிற குழியில கிடந்தான், அவன் விழுந்து கிடக்கிறான். அதே போல கூனியான ஒரு ஸ்திரீ, அவளும் நிமிர முடியாம விழுந்து கிடக்கிறான், அவளையும் ஆண்டவர் தூக்கி விடுறாரு. ஒருத்தன் கழுத உனக்கு குழியில விழுந்தாச்சுன்னு தூக்காம இருப்பியா? ஓய்வு நாள்ல விழுந்து கிடந்த தூக்காம இருப்பியா? இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி தூக்காம இருப்பியா? அதை விட மனுஷன் விசேஷித்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அடைக்கலான் குருவிக்கு பாதுகாப்பு கொடுப்பதை பார்க்கலாம், நமக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். குழியில கிடக்கிற ஆட்டை பார்க்கல நம்ம விசேஷித்தவர்களாக பாதுகாத்து நம்ம தூக்கி எடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆடு குழியில விழுந்துட்டு தூக்காம இருப்போமா? எங்கேயாவது மலையில போய் சிக்கிட்டுன்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு அப்படின்னு சொன்னா தூக்காம இருப்போமா? நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு மிருகம், ஒரு கோழி எங்கேயாவது போய் தங்கிட்டுன்னு சொன்னா உடனே தேடாம இருப்போமா? நீங்களாம் தேடுவீங்களான்னு தெரியல, நான் தேடி இருக்கிறேன், அதனால சொல்றேன். அல்லேலூயா. தேடி ஒரு நாள் வலிக்கு கீழே விட போயிட்டேன். சோத்திரம். ஆனாலும் அந்த கோழியை தேடுறதுக்கு விடலை. சோத்திரம். காலி பண்ணவுக்கும் மனசு இல்லை. சோத்திரம். எப்படியோ போயிட்டு. சோத்திரம். பாருங்க, ஒரு ஜீவன், ஒரு மிருக ஜீவன், நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு மிருக ஜீவனை கூட நம்ம அதுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அதுக்கு தீங்கு வந்துடக்கூடாது, அது எங்கேயும் போய் அகப்பற்றக்கூடாது சொல்லி அப்படி நம்ம நேசிக்கிறோமே. நம்மை படைத்த தேவன் நம்ம மேல எவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை விசேஷித்த விதமாக பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்களை ஆண்டவர் விசேஷித்த விதமாக தான் பார்க்க விரும்புகிறார். நிறைய பேர் ஆண்டவருடைய விசேஷித்த தன்மையை இழந்து கீழ்த்தரமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி நாம் விசேஷித்தவர்கள் என்பதை தான் இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு சமயம் ரொம்ப குறைவா இருக்கிறபடினால வேகமாக சில காரியங்களை சொல்லி நம்ம தியானித்து நாம் ஜெபிக்கும் போது, எப்படி நாம் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லுகிறாரே எப்படி? நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொண்டால் நாம் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வேத வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். பின்பு தேவன் மீண்டும் ஜீவ சந்ததிகள். சரி, 26வது வசனத்தை வாசிங்க. நம்ம பிள்ளைங்களை யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 1:26. அடுத்த வரிசையை வாசிக்கணும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ மனிதன் விசேஷித்தவனாக
காணப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? அவன் யாருடைய சாயல் தெரியுமா? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மனிதன் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். ஸ்தோத்திரம். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உணர்வு நமக்குள்ளால வேணும். பாருங்க, மற்ற மிருக ஜீவன்கள் இருக்கிறது, அவைகளுக்கு தேவ சாயல் கிடையாது. மற்ற ஜீவராசிகள்லாம் எவ்வளவு பறக்கிறவைகள் இருக்கிறது, நடக்கிறவைகள் இருக்கிறது, நீந்துகிறவைகள் இருக்கிறது, ஊறுகிறவைகள் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் தேவ சாயல் கிடையாது. ஆனால் தேவ சாயல் உள்ள ஒரே ஜீவன் சொன்னா மனிதன் மட்டுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மனிதன் மட்டும்தான் தேவ சாயல் இருக்கிறது. அந்த மனிதனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்ன? சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள், ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், பூமியின் மிருக ஜீவன்களை ஆண்டு கொள்ளுங்கள், பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்படி சொல்லி ஆசீர்வதித்தார். பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அதனால்தான் எவ்வளவு கடினமான இடமா இருந்தாலும் மனிதனால் அந்த இடத்துல கால் வைக்க முடிகிறது. எவ்வளவு கடினமான சோத்திரம் சூழ்நிலையா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு அங்க நிற்க மனிதனால் முடிகிறது. காரணம் என்ன சொன்னா, அவன் தேவ சாயலா படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு அழைக்கும் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மேய்ப்பனானவன், நல்லா கவனிங்க, மேய்ப்பனானவன் அவன் காட்டிலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். திடீரென்று சொல்லி ஒரு செடியினுடைய புதர் பக்கத்துல அவன் ஆடுகளை கொண்டு போன போது அங்கே ஒரு சிங்க குட்டியை பார்த்தான். என்ன குட்டியை பார்த்தான்? சிங்கக்குட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? பூனைக்குட்டி மாதிரி இருக்கும். அதுதானே? பார்த்தோன்னே அந்த மேய்ப்பனுக்கு புரியவில்லை, இங்க ஏதோ ஒரு பூனைக்குட்டி கிடக்குது, இந்த காட்டுக்குள்ள வந்து பூனைக்குட்டி போட்டிருக்குற அப்படின்னுட்டு இந்த மேய்ப்பன் என்ன பண்ணான்னா இந்த பூனைக்குட்டி எடுத்து அவன் கையில வைத்து கொஞ்சம் ஆரம்பித்தான். அதை கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து தன்னுடைய ஆடுகளோடு சேர்த்து வளர்க்க ஆரம்பித்தான். வளர வளர இந்த பூனைக்குட்டியுடைய தோற்றம் மாறி அது சிங்கத்துடைய தோற்றம் வந்தது. ஆனா சிங்கத்துடைய தோற்றம் வந்தாலும் சிங்கத்துடைய சுபாவம் வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வைப்போம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? உருவம் தான் மாறி இருக்கு, சுபாவம் என்ன செய்யல, மாறல, குணம் மாறல. இது ஆடுகளோட ஆடுகளாட்டு மேய்ந்து மேய்ந்து இருக்கிறதுனால இது பாலை குடிக்கும். இந்த ஆடுகளோடு சேர்ந்து போய் புல்லை மேய்ஞ்சிட்டே இருக்கும். இந்த ஆடுகள் சில நேரத்துல பயந்து ஓடும் போது அதுவும் சேர்ந்து பயந்து ஓடும். இந்த மேய்ப்பன் கூப்பிடுற சத்தத்துக்கு அதுவும் வந்து நிற்கும். இந்த மேய்ப்பன் வந்து அந்த சிங்கத்தையும் தன்னுடைய பிள்ளை மாதிரி இந்த ஆடுகளை போல கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துட்டே இருந்தான். போக 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 இந்த சிங்கத்துடைய தோற்றம் மாறிக்கொண்டே இருந்தது, பெரிதாகி கொண்டே இருந்தது. இந்த ஆடுகளுடைய தோற்றமும் பெரிதாகி அந்த அளவுக்கு ஒன்று பெருசாகல. இதுக்கு நகங்கள்லாம் வர ஆரம்பித்தது, ஆனாலும் சுபாவம் மாறல. அல்லேலூயா. சில ஆட்கள் பெரிய ஆட்கள் வளர்ந்துருப்பாங்க, ஆனாலும் அவங்களுடைய ஜென்ம சுபாவம் மாறாமலே இருக்கும், அப்படியே இருப்பான். சில இடையில வந்து ஜாயின் பண்ண சில காரியங்கள் மாறாமலே இருக்கும். இதே போல இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று சொல்லி அந்த பக்கத்துல ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் வந்த வேளையில எல்லா ஆடுகளும் பயந்து நாலா பக்கத்துல தெரித்து ஓடினது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? நாலா பக்கம் தெரிச்சு ஓடிச்சு. அப்போ அதோட சேர்ந்து இந்த சிங்கக்குட்டியும் என்ன செய்யுது? ஓடுகிறது. இதை கவனித்த அந்த பெரிய சிங்கம் அதுக்கு ஒன்றும் புரியலை. உண்மையிலே நம்ம ஆடை தான் துரத்தணுமா, இல்லாட்ட யாரை துரத்தணும்? சிங்கத்தை தான் துரத்தணுமா அப்படின்னு நம்ம இடத்துல ஒருத்தர் அங்க இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னுட்டு அது கூர்ந்து கவனிச்சது. கடைசியில பார்த்தா அங்க போகிறது, ஐயா நம்ம இனத்தை சேர்ந்த சிங்கக்குட்டி. அல்லேலூயா. இளம் சிங்கம். இது இப்போ மற்ற ஆடுகள் எல்லாம் துரத்ததை விட்டுட்டு இப்ப இந்த சிங்கத்தை மட்டும் குறி வச்சு துரச்சு. இது பயந்து பயந்து ஓடி ஓடி
ஒளிஞ்சு பார்க்க முடியல. கடைசியில எப்படி அந்த பெரிய சிங்கத்திட்ட அகப்பட்டு அது நேர போய் கழுத்தை பிடிச்சி கம்பி நேர கொண்டு போச்சு, இழுத்துட்டே போச்சு. இது சொல்லி என்ன விட்டுரு விட்டுரு விட்டுருன்ட்டு உரிமை சொல்லுது. அது விட மாட்டேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சோத்ரம். வான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நேர தண்ணீர் இந்த இடத்துல கொண்டு போய் காட்டுச்சு. காட்டினோடனே காட்டு அதுக்கு முகத்தை, நீ உன் முகத்தை பாரு, உன் முகத்தையும் என் முகத்தையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்து. அப்பதான் இதுக்கு புரிஞ்சு, இந்த முகமும் அந்த முகமும் என்ன இப்படி இருக்குது, ஒண்ணு போல இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த சிங்கம் கர்ச்சித்தது, நீ இதே போல சத்தம் போடு அப்படின்னு. இது முயற்சித்த போது கெர்ச்சனை வந்தது. அப்பதான் புரிஞ்சது, நம்ம ஆட்டு இனம் இல்ல, நம்ம யாருடைய இனம்? சிங்கத்தினம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் நிறைய நேரத்துல நம்ம படைத்தவருடைய சாயலை மறந்து விடுகிறோம். மறந்து இந்த உலகத்தின் சாயலிலே பாவத்தின் சாயலுக்கு நம்ம இணைந்து விடுகிறோம். பயந்து பயந்து வாழ்வதற்கும் தடுமாறி தடுமாறி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ருசியை அடைவதற்கும் மறந்து விடுகிறோம். வாழ்க்கையின் தரத்தை இழந்து விடுகிறோம். அவர் எதற்காக என்னை படைத்தார், என்ன சாயலை படைத்து வச்சிருக்கிறாரு என்பதை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. படைத்தவர் நம்மை விசேஷமாக படைத்திருக்கிறார், நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம மற்றதெல்லாம் பார்த்து அப்படியே புலம்பிட்டே இருக்கும். ஒருவேளை நான் அந்த பறவையா படைச்சிருந்தேன்னா எங்கேயாவது போயிருக்கலாம். தாவீது அப்படின்னு சொல்ற, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் பறந்து போயிருவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்ரம். எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க இந்த பறவை தான் கவலையே இல்லாம இருக்குது. பாட்டு கூட பாடிட்டாங்க. சோத்ரம், பறவை போல வாழன்னு சொல்லி பாட்டு கூட பாடிட்டாங்க. நிறைய நேரத்தில் அந்த பாட்டு கூட சோகப்பாட்டா வந்து நிற்கும். சோத்ரம். அப்படி இல்லைங்க, நம்மளை தேவனை மாதிரி அவருடைய சாயலை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த சாயலை மறுபடியும் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியும் தருவதற்காக தான் அவர் தம்முடைய சுய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ சாயலா படைக்கப்பட்ட மனிதன் எப்படி மாறுகிறான் பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்னென்னைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறார்கள். முந்தின வசனங்கள்ல 23வது வசனம் சொல்லப்படுது, அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்கள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய மகிமையை மாற்றி விட்டார்கள். தங்களுக்கு தேவன் கொடுத்த மகிமையை மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் மற்ற காரியங்களுக்கு கொடுத்து விட்டுகிறார்கள். இச்சையான ரோகங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்த தேவ சாயல் அவமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். இந்த விசேஷித்தவர்களை தான் தேவன் தம்முடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆதாமோடு ஏவாளோடு உலாவினவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு உள்ள வரல, நம்ம கூட இருந்து உலாவினாரு, கூட இருந்து நடத்தினாரு. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அதை பார்க்கல விசேஷமாக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு அலையில சொல்லுங்க வைப்போம். அல்லேலூயா. சோதர பிசாசு யாரை பார்த்து பயப்படலாம், ஆனா இயேசுவை பார்த்தா பயந்தான். இயேசுவை பார்த்தா நடுங்கினா. ஏன்னா இயேசு தேவனுடைய சாயல். அல்லேலூயா. சோத்ரம். அவரை பார்த்த நடுங்கினான். அதே தேவ சாயலை தான் இயேசு இந்த உலகத்துல கொண்டு வந்தார். அந்த தேவ சாயலுக்கு தான் நம்மை நடத்துகிறார். அந்த தேவனிடத்திலிருந்து அந்த பரிசுத்தம், தேவனிடத்திலிருந்து அந்த ஆளுகை தன்மை, தேவனிடத்திலிருந்து அந்த அதிகாரம்,
தேவனிடத்தில் அந்த மகிமை நமக்குள்ள தரும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அப்ப தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஸ்தோத்திரம் விசேஷித்தவனாக இருக்கிறான். தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை ஆண்டவர் நேர்த்தியாக போஷிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் செய்கிற மலையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் வருகிற போராட்டங்களை பார்த்து நாம் சோர்ந்து போக கூடாது, தளர்ந்து போக கூடாது. சோத்திரம். தைரியமா இருக்கணும். என்னை படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார். சோத்திரம். நாம் இந்த உலகத்தில் வருவதற்கு தாயும் தகப்பனும் கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்களாக இருக்கலாம். ஆனா நம்ம படைச்சவர் யார் தான்? கர்த்தர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். லூக்காலின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, இல்லாவிட்டாலும் பறவைகளை பார்க்கிறோம், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்த சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. உலகத்திலே கவலைப்படுற ஒரே ஜீவராசி யாருன்னு சொன்னா நம்மளதான் இருக்க முடியும். இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு தான் ரொம்ப கவலையும் பாரமும் அதிகமா இருக்கு. காரணம் சொன்னா அது நமக்கு பழகி போன ஒரு காரியமா இருக்கு. இப்ப கவலையே இல்லாத மனிதன் சொல்லி யாருமே சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. பிசாசு அப்படி ஆக்கிட்டான். ஏன்னா நம்ம தேவ சாயல இருக்கிறோம் என்கிறத மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. தேவ சாயல இருக்கிற மனுஷனை கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவான். பாருங்க, அவர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், பற்றி அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அவைகளுக்கு சேர்த்து வைக்கிறது இல்லை, பண்டக சாலை இல்லை, களஞ்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை கூட நான் போஷிக்கிறேன். அதனால உங்களுக்கு வேண்டிய காரியத்தை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தரும், ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, ஸ்தோத்திரம். 26வது வசனத்தை வாசிங்க. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்கா நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு அழுத்தம் அல்லேலூயா. விசுவாசத்தை நம்ம இன்னும் வலுப்படுத்த வேண்டிய இருக்கிறது. அவருடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை கர்த்தர் நடத்துகிறார். அப்போ நம்மள ஆண்டவர் நிச்சயமாக எல்லா கவலைகளையும் நீங்கி நம்ம சந்தோஷமா நடத்துவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அசுத்தமான காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அது ஆண்டவர் விரும்பவில்லை. இரண்டாவது, நாம் எப்படி விசேஷித்தவர்கள் என்கிறதை நாம் பார்க்கும்போது யாத்திராமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எகிப்து தேசத்துல 10 வாதைகள் அனுப்பினார். 10 வாதைகள் அனுப்புகிற போது அந்த வாதைகள் ஒன்றும் யாரை தொடவில்லை? இஸ்ரவேல் ஜனங்களை தொடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷப்படுத்துகிறது மட்டுமல்ல, அவங்க இருக்கிற இடத்தை விசேஷப்படுத்திட்டார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க.
நம்ம வட இந்தியாவை தென்னிந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா தென்னிந்தியா தான், தமிழ்நாடு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, பிடிக்க மாட்டேன். இந்தியாவிலே அதிகமான தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் இதுதான், தமிழ்நாடு தான். சோதரம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய பகுதி, தமிழ்நாடு, கேரளா, இந்த பகுதியில் தான் அதிகமான தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இங்க இருந்து தான் வட இந்தியாக்கெல்லாம் போகுது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த பகுதியில தேவனை ஆராதிக்கிற ஜனம், ஜெபிக்கிற ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அதிகமா இருக்கிறதுனால கர்த்தர் தமிழ்நாட்டை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? அல்லேலூயா. எப்படி எகிப்து நாட்டில இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தை ஆண்டவர் விசேஷப்படுத்தினாரோ அதே போல நம்ம விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். சோதரம். இயற்கையின் பேரழிவுகள் வரும்போது நீங்க சமுத்திரத்தை நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல வர வேண்டிய எந்த இடம் தான்? அது நம்ம தமிழ்நாடு தான். அதுலயே நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப கீழே இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப கீழே இருக்கா மேல இருக்கா? கீழே இருக்கா மேல இருக்கா? கீழே தான் இருக்கு. சரியா? தமிழ் கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவுக்கு கீழே இருக்கு. சோத்திரம். ஒருவேளை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த கடல் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் பார்க்கணும், எல்லாரும் சுத்தி போறாங்க. நம்ம சுத்தி போண்டா ஷார்ட்டா போன்னு சொல்லி வந்துன்னா எப்படி இருக்கும்? சோத்திரம். அல்லேலூயா. நேரம் நம்ம சீதப்பால்லாம் கடலா நினைச்சிருக்கோம் மாறி இருக்கு. ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, முன்னாடி சொன்னது, அதாவது அண்டார்டிகா நாட்டில் வந்து ஃபுல்லா பனி பாரதம், எல்லா பனியும் உருக ஆரம்பித்து விட்டதான். அது உருகி உருகி கடல்ல வந்து விழுந்துட்டே இருக்கு. நாட்கள் போக போக அந்த கடல்ல உள்ள நீர்மட்டம் பெருகும். பெருகும் போது கடற்கரை எங்க வந்துடும் தெரியுமா? நம்ம காட்டுமுதூர் பக்கத்துல வந்துடும். அல்லேலூயா. அப்போ உலக்கறிவு எல்லாம் கடற்கரை அந்த மலையதான் இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு பாதிப்பு உண்டாக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்முடைய நாட்டை, நம்முடைய பகுதியை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது அப்படின்னு சொன்னா நம்மை ஆண்டவர் விசேஷப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நமக்கு மறைவாட்டி எத்தனை பிசாசுடைய போராட்டங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை இடத்துல ஆண்டவர் வாதைகள் அனுப்பி வச்சிருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. ஆமா, கொரோனா பெரிய வாதை, வெட்டுக்கிளி பெரிய வாதை. சோத்திரம். வெட்டுக்கிளி எல்லாம் வரும்னு சொல்லி யாரும் நம்ப முடியுமா? நம்பவே முடியும். ஆனா தமிழ்நாட்டு பக்கத்துல வரவே இல்லையே. சோத்திரம். வந்துச்சா? வரவே இல்லை. எல்லாம் அங்கோடி போயிட்டு. சோத்திரம். அப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் வர்றதுக்கு வழி தெரியாது அதுக்கு. அல்லேலூயா. வெட்டுக்கிளிக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியுமா? தெரியாது. சரியா? நமக்கு என்ன வழி தெரியாம இருக்கலாம், அதுக்கு நல்லாவே தெரியும். சோத்திரம். வர்றதுக்கு பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவர் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல விசேஷப்படுத்தி நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அறியாமலேயே உங்கள் எல்லைகளில ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அது தெரியாம தான் நம்ம பயப்படுறோம் நிறைய நேரத்துல. ஸ்தோத்திரம். ஒரு சத்தம் கேட்டா பயப்படுறோம், ஒரு நிழலை கண்டு பயப்படுறோம். யாருடைய? நம்ம நிழலை கண்டு நம்ம பயப்படுறோம். ஸ்தோத்திரம். நைட் நடந்து போயிட்டே இருப்போம், ஒரு ஆள் கூட வர மாதிரி இருக்கும். சோத்திரம். அது வேற யாரும் இல்லை, நம்ம நிழல் தான். ஆனா அது கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்கும். அது கருத்த உருவத்துல வந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை கண்டு பயப்படும். சோத்திரம். நம்மளே வச்சு ஆண்டவர் நடத்துறாரு பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய கிருபை. ஒரு ஆள் அல்லேலூயா. நீங்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க, நீங்களாம் தைரியசாலிகள். நான் பயந்திருக்கிறேன், அதனால சொல்லுகிறேன். சோத்திரம். என்னுடைய உருவத்தை விளக்கு வெளிச்சத்தை வைக்கும் போது இங்க இருக்கிற சின்ன உருவமா இருக்கும், விளக்கு வெளிச்சத்தை அங்க தள்ளி பார்த்தா பெரிய உருவமா இருக்கு. இவ்வளவு பெரிய உருவம் நமக்கு முன்னாடி இருக்குதான். சோத்திரம். ஆனாலும் இப்படிப்பட்ட பயந்த கேசுகளை கூட அந்த தூக்கி எடுத்து அவருக்காக பயன்படுத்துறாருன்னு சொன்ன ஆச்சரியம் தான். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு சின்ன முட்டத்துல மீனை வாங்கிக்கிட்டு அடுத்த ராத்திரி 2 மணிக்கு வந்தோம். வரும்போது ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் பயமும் உண்டு. சொல்ற பாட்டு ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஆண்டவரே எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே போகட்டும் அப்படி சொல்லி போட்டு ஒரு ஜெபத்தை போட்டுட்டு, சோதர ஒரு பாட்டையும் போட்டு விட்டுட்டு
அப்படி நடுராத்திரி 2 மணிக்கு சுடுகாட்டு வழியா வந்தாச்சு. ஏன்னா வேற வழி கிடையாது, இங்கெல்லாம் பாலம் வேலை இருந்துச்சு. சுடுகாட்டு வழியாட்டு வந்தாச்சு. ஆனா ஒரு பிசாசுடைய தொல்லை வரல. அல்லேலூயா. எல்லாரும் கதை கதையா சொல்லுவாங்க, பாட்டியம்மா கதை சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. சோத்திரம் நைட்டு போச்சு, அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு. சோத்திரம் அங்க கொலுசு சத்தம், இங்க மாட்டு சத்தம், இங்க ஊட சத்தம், இங்க பிசாசு சத்தம். நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்க ஒரு உண்மைன்னு சொன்னா அந்த சத்தம்லாம் உங்களை ஒண்ணுமே செய்யாது. அல்லேலூயா. நீங்க பயப்படாதிருங்கள், உங்களை விசேஷித்தவர்களாக்கி வச்சிருக்கிறார். எகிப்தியருக்கு வரப்படின எந்த வேதியும் உங்களுக்கு வரப்படேன்னு சொல்லி இருக்கிறார். எகிப்தியருக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் பயப்படுகிறது போல நீங்க பயப்பட வேண்டாம். உங்களோடு இருக்கிற உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தைரியமா சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆனா சில சந்தர்ப்பம் வச்சுமே நம்ம பயந்துருவோம். இப்போ எகிப்தியருக்கு அங்க வாதம் வருது, இஸ்ரவேலுக்கு வரல. ஏன்? என்ன விசேஷப்படுத்திட்டார், இங்க தொடக்கூடாது, என் பிள்ளைகளை நினைச்சு கூடாது, தொடக்கூடாது. உலகத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நிறைய பாதுகாப்பு இருக்குங்க. உலகத்தின் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதனாலதான் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம கண்களில் பார்க்குறோம். ஒவ்வொரு நேரமும் பார்க்கும்போது எத்தனையோ குடும்பங்கள் அப்படி நிமிஷத்துல அழிஞ்சு போயிடறாங்க, நிமிஷத்துல பாதிக்கப்படுறாங்க. ஆனா நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு பாதுகாக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம நீதியை வச்சு இல்லைங்க, அவருடைய இரக்கத்தை வைத்து நம்மளை விசேஷப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருக்கு நான் ஸ்பெஷல். அல்லேலூயா. நான் அவருக்கு சிறப்பான பொருளாக இருக்கிறேன். அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட நபரா இருக்கிறதுனால என்னை விசேஷப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் விசேஷப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உன் பேரில் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பயப்படாம பேசு பவுலே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் தைரியம் சொல்லுகிறார். பயப்படாம பேசு, பயப்படாம இரு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணா ஏதாவது ஒண்ணு நடந்துமா நினைக்காதீங்க, செயல்பட்ட ஏதாவது ஒண்ணு நடந்துமா நினைக்காதீங்க. பயப்படாம இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவோம், பாதுகாப்பு. அல்லேலூயா. அவர் உனக்கு இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலே இரவிலே நிலவாகில உன்னை சேதப்படுத்தாது. அவர் போக்கை வரத்தை பாதுகாப்பார். நம்ம விசேஷித்த அவருடைய கரம் நம்ம இருக்கு, விசேஷித்த பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க அதை உணர்றீங்களோ இல்லையோ, ஒரு தேவ மனுஷன், அதாவது சாத்தான் சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் சொன்ன சாட்சி. சாத்தான் சபை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? சரி, கேள்விப்பட்டவங்க மட்டும் கைத்துக்குங்க வைப்போம். சரி, கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தான் சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, அவர் சாத்தான் சபையில அங்கத்தினராக இருக்கும்போது அவங்களுடைய முக்கிய திட்டம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவங்களை கவிழ்க்கணும், ஊழியக்காரங்களை ஊழியம் செய்ய விடாம ஆகணும். ஊழியக்காரங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைல விழுந்து கிடக்கணும், இல்லாவிட்டா பாவத்துல விழுந்து கிடக்கணும், இல்லாவிட்டா ஊழியம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க செயல்படாம இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு காரியத்துல அவங்க திட்டம் பண்ணுவாங்க. கவனிங்க, அதற்காக பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஏவி விடுவாங்க. அப்போ பொல்லாத மனிதர்களும் மனிதர்களாக இருந்து பொல்லாத ஆவினால் நடத்தப்படுவாங்க. அவங்க எப்போ உபவாசத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. சோத்திரம். அவங்களுடைய சாப்பாடெல்லாம் ஆவி மண்டலத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, கவனிங்க, அது குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸாக பேச விரும்பல.
அப்போ இந்த மனிதர்கள் சில தீங்குகளை செய்யும்படியாக, குறிப்பாக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அல்லேலூயா, இவங்களுக்கு எதிராக வருவார்கள். வருகிற போது அவங்க கண்களுக்கு தெரியும் யாருக்கு யாருக்கு பாதுகாப்பு இருக்குது, யாரு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். நல்லா ஜெபிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய, இந்த வேதவசனம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றிலும் ஒரு தேவனுடைய பாதுகாப்பு ஒரு ஒளியாக இருக்கிறதை கண்கூடாக அந்த அந்த மனிதர்கள் பார்ப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்மளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கு, நம்ம சுற்றிலும் ஒரு தேவனுடைய ஒளிய பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில தேவ பிள்ளைகளுக்கு உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இருப்பாங்க. சிலருக்கு அந்த மகிமையின் ஒளி அவங்களோட இருக்கும். இந்த அடையாளம் யாருக்கெல்லாம் தென்படுதோ அவங்கள தொட முடியாது, அவங்கள நாங்க எந்த தீங்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் ரட்சிக்கப்பட்ட பாடு சாட்சி கொடுக்கும்போது சொல்றார், சொல்றேன், நாங்க இதை கண்கூடா பார்ப்போம், இதை பார்த்து யார் மேலெல்லாம் அந்த அடையாளம் இருக்குது அவங்கள நாங்க தொட முடியாது, எங்களை எவ்வளவு முயற்சி பண்ண எங்களுக்கு தான் சேதம் வருமே தவிர அவங்கள தொட முடியாது. அல்லேலூயா. மந்திரவாதி தொட்டனா குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் சொன்ன சாட்சி, ஒரு எலிசபெத் என்கிற ஒரு வாலிப பெண்ணுக்கு எதிராட்டு அவரு மந்திரவாதம் பண்ணி அவளை ஸ்தோத்திரம் இன்னொரு வாலிபனுக்கு சேர்த்து வைக்கும்படியாக அவர் மந்திரவாதம் பண்ணார். கர்த்தர் இயேசு அவருக்கு தரிசனமான அமாவாசை இரவு யாரும் இல்லாத நிலைமையில ஸ்தோத்திரம் வெறுமையா உட்கார்ந்து மந்திரங்களை சொல்லி மந்திரவாதம் பண்ணி இவளை எப்படியாவது அந்த வாலிபட்டை அனுப்பி வச்சிடணும். கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாலிபட்டை அனுப்பி வச்சிடணும். ஆனது நம்ம பணத்தை கை நீட்டி வாங்கிட்டோம், எப்படி அனுப்பி வச்சுன்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழத்துல மந்திரவாதத்தை பண்ணி அவர் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி அந்த பயங்கரமான இருட்டுல பயங்கரமான வெளிச்சத்தில் ஆண்டவர் இயேசு அவர் வெளிப்பட்டு சொன்னார், என் மகளுக்கு எதிராட்டு நீ மந்திரவாதம் பண்ற, நீ இப்ப இது நிறுத்தன ஒன்ன காலி பண்ணிடுற சொல்லிட்டு ஆண்டவர் எச்சரித்தார். அதுல அவருடைய மந்திரவாதம் போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல ஆண்டவரே பாதுகாக்கிறார். அப்போ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. சிலர் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய, இதெல்லாம் நிறுத்துங்க. அது அதிகாரத்தோட மேற்கணும். அந்த மந்திரவாதத்தை புகழவே கூடாது. நிறைய பேர் மந்திரவாதத்தை புகழ்ந்துட்டே இருக்காங்க. அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்கலையோ? எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. சொல்றோம், மந்திரவாதத்தை புகழக்கூடாது, பிசாச புகழக்கூடாது, பேய நம்ம பெருமையா பேசக்கூடாது, பேய பெருமையா நினைக்கூடாது. பேசணும். அப்ப யார பேசுங்க? இயேசுவே பேசுங்க. அல்லேலூயா. இயேசுவே பெருமையா சொல்லுங்க. இயேசு நமக்காக தந்த ரட்சிப்பை பெருமையா சொல்லுங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அந்த இயேசுவின் நாமத்தில் ஏற்படைய பாதுகாப்பு எதுலையுமே கிடையாது. அப்போ நம்ம விசேஷித்தவர்களாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். நம்ம படைச்சது விசேஷம், நம்மளை பாதுகாப்பதும் விசேஷம். அல்லேலூயா. பக்கத்துல வருது, அடுத்தவனுக்கு வருது, பக்கத்து தேசத்துக்கு வருது, பக்கத்து நாட்டுக்கு வருது, பக்கத்து மாவட்டத்துக்கு வருது, நமக்கு வரலன்னு சொன்னா நம்ம விசேஷமானவங்க தானே. அல்லேலூயா. கொரோனா ஊசி போடாம தப்பி இதுவரைக்கும் சோத்திரம் கொரோனா இல்லாம இருக்கிற நம்ம விசேஷம் தானே. ஒரு அல்லேலூயா. கொரோனா ஊசி போட்டு போனவங்களை விட கொரோனா ஊசி போடாம தப்புனவங்க விசேஷம் தானே. ஆண்டவர் எப்படி விசேஷப்படுத்தி வச்சிருக்கிறார் சோத்திரம். அப்ப நம்ம அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ஆண்டவரை மையப்படுத்தணும் பாருங்க. கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய அரசியல்வாதிகள் போயிட்டாங்க, நிறைய நடிகர்கள் போயிட்டாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை சுகபத்திரமா வச்சிருக்கிற, நம்ம என்ன அவ்வளவு பெரிய சுத்தத்திலயா இருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. நான் தான் யோசிப்பேன், நம்ம வீட்டை சுத்தி பார்த்தா எவ்வளவு சுத்த குறவுன்னு நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நிமிஷத்துக்கு 10 கொசு அது நம்மள கடிக்காம இருக்காது. அப்படிதானம்மா? நிமிஷத்துக்கு ஒரு 10 கொசுவாது கடிக்கும்ல. 10 கொசு கடிச்சா கூட நம்ம அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். என்ன பாதுகாப்பு அவர் தர விசேஷித்தா வைத்திருக்கார். மூன்றாவது
யாத்ராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களை கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. மோசே சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வருவது ஆண்டவரை விசேஷம். அல்லேலூயா. நீர் உங்களுடைய சமூகம் என்னோடு கூட இருப்பதான் விசேஷம். அப்போ ஆண்டவருடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பாதுகாப்பு கூட இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு சமூகம் நமக்கு வேணுமா வேண்டாமா? ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த ரெண்டும் போதும் ஐயா. ஆண்டவருக்கு சமூகம் வேண்டாம். சில நேரத்தில் ஆராதனையை மிஸ் பண்றோம், ஆண்டவருக்கு சமூகத்தை மிஸ் பண்றோம், சொல்றோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஆராதனை இருந்துகிட்டு அலட்சியமா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தாதான் நம்ம விசேஷித்தவர்களாக முடியும். ஒரு சகோதரி கடை ஃபர்ஸ்ட் நான் வீட்டுல இருந்து ஜோம் பண்ணா போதுமா இல்ல சர்ச்சுக்கு தான் வரணும் அப்படின்னு. நீ வீட்டுல இருந்து ஜோம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா சர்ச்சுக்கு வந்தாதான் வீட்டுல போய் ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. எனக்கு நல்ல உதாரணம் கிடைச்சு. ஸ்கூல்ல நீ படிச்சாதான் வீட்டுல போய் நினைச்ச முடியும். சொல்லுங்களா? ஸ்கூல்ல படிச்சாதான் வீட்டுல போய் படிக்க முடியும். ஸ்கூல்ல படிச்சாதான் டியூஷன்ல போய் படிக்க முடியும். நீ ஸ்கூல்லயே படிக்காட்டா நீ வீட்டுல போய் நினைக்க முடியாது, படிக்க முடியாது. அல்லேலூயா. நீ சர்ச்சுக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்காட்டா, சர்ச்சுக்குள்ள வந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காட்டா வீட்டுல போய் அனுபவிக்க முடியாது. வீட்டுல போய் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் இறங்கி வருகிற இடம், தேவன் தம்முடைய ஜனங்கள் கூடி வருகிற இடத்துல அவர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த தேவன் இறங்கி வருகிற இடத்துல இருந்தா தேவ சமூகம் உங்க கூட வரும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. தேவ சமூகம் வரும்போது, தேவ பிரசன்னம் வரும்போது நமக்குள்ளால ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனை வந்துகிட்டே இருக்கும், பாட்டு வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஜெபம் வந்துகிட்டே இருக்கும். தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்துகிட்டே இருப்போம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவ சமூகம் முன்பாக போகிற போது எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லா தடைகளை தாண்டி போயிட்டே இருக்காங்க. நிறைய சத்துருக்கள் வந்தாங்க, அதை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. எரிகோ வந்துச்சு, அதை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யோர்தான் வந்துச்சு, அதை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் என்ன இந்த யோர்தான்ல பட்ட மாத்திரத்தில் அது விலகி போகுதுன்னு அதே போல விலகி போயிட்டு. அல்லேலூயா. தேவ சமூகம் உங்களோடு கூட வந்தாதான் உங்க வாழ்க்கையில அநேக தடைகள் மாறும். அப்ப தேவ சமூகத்திலே நாம் எப்பொழுதும் களி கூற வேண்டும். தேவ சமூகத்தை நாம் எப்பொழுதும் நம்ம கூட வைச்சுக்கணும். தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறது எப்படி? அவருடைய சாயலா படைத்து விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். இரண்டாவது, மற்ற ஜனங்களுக்கு நம்மை பாதுகாத்து விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். மூன்றாவது, அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பாக வைத்து நம்ம விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம விசேஷித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கு முக்கிய காரணம் சொன்னா தேவன் வைத்தபடி சபைதான் காரணம். ஏன்னா அங்கதான் தேவ சமூகம் இருக்கிறது. அந்த தேவ சமூகத்துல கூட கூட ஸ்தோத்திரம் நாம் இழந்து போன தேவ சாயலை கர்த்தர் நமக்குள்ளே தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவ சமூகம் இருக்கிற தேவ மனுஷனை பார்த்தீங்கன்னா பிசாசு நல்லாவே தெரியும். அதனால தான் இயேசுவையும் தெரியும், ஸ்தோத்திரம் பவுலையும் தெரியும். நீங்க யாரு? தேவ சமூகம் இல்லாத நீங்க யாரு? அல்லேலூயா. இயேசு தேவ பிரசன்னமாகவே இருக்கிறார், அவரையும் தெரியும். அவரை சுமந்து திரிகிற பவுலையும் தெரியும். பவுலுக்குள்ளால இயேசு இருக்கிறார், இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. ஆனா நீங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவர்கள். விசேஷித்த அழைப்பு நமக்கு இருக்கிறது, விசேஷித்த ஸ்தானம் நமக்கு இருக்கிறது. இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசேஷித்த பிரமாணம் நமக்குள்ள இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த விசேஷித்த தன்மையை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிட்டு, முடியாதவங்க எழுந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்களை விசேஷித்தவர்களாக நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே,
தேங்க்யூ ஜீசஸ். தேவா நான்